ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டரில் உள்ள மலையன்குளம் அப்படின்ற கிராமம். அந்த கிராமத்தை நம்ம இப்போ பார்த்தோம். அந்த மலையன்குளம் கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் 40 சென்ட் விவசாய நிலத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த விவசாய நிலம் தாம்பரம் பஸ் நிலையத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு கிராமம். அந்த கிராமம் தான் மலையன்குளம்ன்ற கிராமம். சரிங்களா? தாரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம். நம்ம விவசாய நிலம் வந்து தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து ஒரு 175 அடிக்கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் வரும். ரோடோட முகப்பு கார் விட்டு இறங்கணும்னா நம்மளோட விவசாய நிலம் தான். இந்த விவசாய நிலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா ரோட் டச் நிலம்ன்றதுனால யாருடைய கனி நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி எடுக்கலாம். இந்த பகுதிகளில் நீர் வளம்லாம் நல்லாயிருக்கும். தண்ணியோட பிரச்சனை நமக்கு ஏற்படாது. எப்போவுமே வந்து வருடம் முழுவதும் தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் தான். இது ஒரு 2 பார்ட்டாக இருக்குது. 70 சென்ட் சொல்லிட்டு பக்கத்து நிலம் தான். மொத்தம் சேர்த்து நமக்கு 1 ஏக்கர் 40 சென்ட் வரும். சார் எனக்கு பாதி நிலம் போதும் சார்னாலும் 70 சென்ட் பிரித்து தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கேன். இன்னொரு 70 சென்ட் வேறு ஒருத்தர் வாங்கிக்கலாம். 2 பேருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 150 அடியோ இருக்கும். ஒரு 70 சென்ட் வாங்கும்போது இடத்துடைய வடிவமைப்பு இடம்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்த தடம் தான் இது. மலையன்குளம் அப்படின்ற கிராமம் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு மலையன்குளம்ன்ற கிராமம். நம்ம நிலத்துக்கு பின்னாடி ஏரி வருது, அதை நான் காட்டுறேன். இது வழி தான் மலையன்குளம்ன்ற கிராமம். இந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம். நம்ம நிலம் இந்த கீழே இருக்குது நம்ம நிலம். நம்ம நிலத்துக்கு பின்னாடி வந்து ஏரி. சரிங்களா? ஏரியினால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தண்ணியெலாம் வந்து நம்ம நிலத்தில் வராது. இது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஏரி கீழே அமைந்திருக்கக்கூடிய ஒரு 70 சென்ட் 2 சேர்த்து ஒரு ஏக்கர் 40 சென்ட். இந்த பார்க்குற 2 பார்ட்டு தான் வந்து 70 சென்ட் 1 ஏக்கர் 40 சென்ட் விவசாய நிலம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம கார் நிற்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாய நிலமே நம்மளுடைய விவசாய நிலம் தான். எதிர்க்க ஒரு நம்பர் வந்து மாட்டு பண்ணையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அற்புதமாக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து பாருங்கள். இடத்துடைய வடிவமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கும் புரியுது. இப்போ இடத்துடைய வடிவமைப்பு நான் வரைஞ்சி காட்டுறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். முழுவதும் எடுக்குதானே தாராளமாக எடுத்துங்க. இல்லை 2 பார்ட்டை வேணும் 2 பார்ட்டு தான். இந்த இடத்துடைய முழு வடிவமைப்பு இதுதான். நம்ம இடத்துடைய வடிவமைப்பு உங்களால் முழுசாக எடுக்க முடிஞ்சால் முழுசாக எடுத்துங்க. இல்லை 2 பார்ட்டு வேணாலும் ஒரு பார்ட்டு நான் பிரித்து தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி இடத்த பற்றி குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏரிக்கு இருக்கக்கூடிய நிலனால நமக்கு தண்ணிக்கு பிரச்சனை ஏற்படாது. சைட் விசிட் வந்து பாருங்கள். இடத்த உங்களை பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்க. விலையை முடிஞ்சால் கம்மி பண்ணி தரேன். ஒரு சென்டின் விலை ரூபாய் 30,000 சொல்கிறாங்க. ரேட் யாராவது பார்த்து நான் பண்ணி தரது ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இடத்த வந்து பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிக்கிற படிச்சு இடத்தோட டாக்குமெண்டேஷன் அனைத்து நான் ஒரு காப்பி தரேன். இந்த இடத்துல எந்த ஒரு விலங்கும் இல்லை. நல்லா அற்புதமாக பத்திரம் மூலப்பத்திரம் முதற்கொண்டு அனைத்து விதமான பத்திரங்களும் தெளிவான நிலையில் எந்த விலங்கும் இல்லாமல் இருக்குது. மேலே நான் இடத்த பற்றி தகவல் வேணும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அப்படிலாம் கால் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி நான் முழு தகவல் சொல்கிறேன். நன்றி வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி வணக்கம்.